அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் மீது நடிகை விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த புகார் குற்றச்சாட்டு இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பேசுவது பொருளாக மாறியிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுடைய பின்னணி என்ன, உண்மையிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. விஜயலட்சுமி அவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைப்பது இது ஒன்றும் புதுசு கிடையாது. இன்னொன்று, விஜயலட்சுமி அவர்கள் அண்ணன் சீமான் மீது மட்டும் இந்த குற்றச்சாட்டை வைக்கல. விஜயலட்சுமி அவர்கள் ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு அண்ணன் சீமான் அவர்கள் மீது இது போல ஒரு குற்றச்சாட்டு வைத்தாங்க. சீமான் அவர்கள் என்னை திருமணம் செய்வதாக ஏமாற்றி விட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது அன்றைக்கு வழக்காக மாறியது. அதன் பிறகு விஜயலட்சுமி அவர்கள் அவர் கொடுத்த புகாரை 2012ஆம் ஆண்டு அவரே வாபஸ் வாங்குறாரு. அவர் வாபஸ் வாங்கும்போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் என்னுடைய வெல்விசர் அப்படின்னு நம்பிய சில பேருடைய தூண்டுதலின் பேரில் சீமான் அவர்கள் மீது இந்த புகாரை நான் கொடுத்துட்டேன், நான் தெரியாமல் கொடுத்துட்டேன், இதனால் இந்த புகாரை நான் வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன், இப்போது எனக்கு இந்த பிரச்சனை முடுக்கி வைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. அவர் கொடுத்த அந்த கடிதம் இன்றைக்கும் காவல்துறையில் பத்திரமாக இருக்கிறது. அதன் பிறகு அந்த வழக்கை காவல்துறை எடுக்கலை. திருப்பி 2016ஆம் ஆண்டு இதே விஜயலட்சுமி அவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சீமானுக்கு எப்படி நீங்கள் ஓட்டு போடுவீங்க, சீமான் என்னை ஏமாத்திட்டாரு, திருமணம் செய்வதாக ஏமாத்திட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ அது பெரிய அளவில் விஜயலட்சுமியோட பேச்சு எடுபடலை. திருப்பி 2018ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லும்போது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் கடுமையாக ரஜினிகாந்த் அவர்களை எதிர்க்கிறாங்க. அப்போ ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் என்ற போர்வையில் சில பேர், ரஜினிகாந்த் துறையிலும் கூட உடன்பாடு கிடையாது, ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் என்ற போர்வையில் சில பேர் விஜயலட்சுமி அவர்களை அழைத்து உங்களுக்கு பணம் தரோம், சீமானை பற்றி பேசுங்கன்னு தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் பற்றி விஜயலட்சுமி அவர்கள் வீடியோ போடுறாங்க. அது சமூக வலைதளங்களில் பேசப்படும் பொருளாக மாறியது. ஆனால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. ரஜினிகாந்த் ரசிகர்கள் என்ற போரில் சில பேர் நிறைய பணம் தருவதா சொல்லி 2 லட்சம் தான் கொடுத்தாங்களாம். திருப்பி அதே விஜயலட்சுமி ரஜினிகாந்த் ரசிகர்களை திட்டி வீடியோ வெளியிட்டாங்க. சீமான் சார், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், ரஜினி ரசிகர்களை என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான்ட்டே கோரிக்கை வச்சு வீடியோ வெளியிட்டாங்க. திருப்பி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் அண்ணன் சீமான் அவர்களை ஒருமையில பேசி அவள் குடும்பத்தை பேசி வீடியோ வெளியிட்டாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் சார் அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் சார் அவங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா நான் பேசணும்னு விருப்பப்படுறேன். என்னோட 6 மாசமா நான் என்னெல்லாம் கஷ்டங்கள்லாம் பட்டேன்றது நான் ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கேன். வீக்ஸ் பேக் ரஜினி சார்ட்ட பேசி ரஜினி சார்ட்டையும் இதை சொன்னேன். சார், இன்னைக்கு நான் இதை உங்களோட நோட்டீஸ்க்கே ஏன் கொண்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னா, உங்க கூட தமிழ் அமைப்புங்க வெறும் தமிழுக்கு நினைக்கக்கூடியவங்க மட்டும்தான் இதை ஹேண்டில் பண்ண முடியுன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா மற்றவங்க எல்லாரும் இதை மூட தான் பார்க்குறாங்க. ஒரு அநியாயம் நடந்திருக்கு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்குற தைரியம் யாருக்குமே இன்னும் வரலை, மனசும் வரலை அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 1000 ரூபாய் கூட என் கையில் இல்லை சார் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு. அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் விஜயலட்சுமி வீடியோ வெளியிடுறாங்க, யூடியூப்ல பேசுறாங்க, ஃபேஸ்புக்ல பேசுறாங்க, சீமான் என்னை ஏமாத்திட்டாரு தொடர்ச்சியா வைக்கிறாங்க. அப்பவும் அது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. இப்போ மீண்டும் இப்போ 2023ல் ஒரு கூட்டம் கடந்த 3 மாத காலமாக தொடர்ச்சியா விஜயலட்சுமி குறித்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி விஜயலட்சுமி வீரலட்சுமி என்ற ஒரு பெண்மணி, அதாவது தமிழர் முன்னேற்ற படகு வச்சிருக்காங்க போல, இவங்களும் சேர்ந்துக்கிட்டு ஒரு புகாரை கொண்டு போய் காவல்துறையில் கொடுக்குறாங்க. சீமான் அவர்கள் நீ ஏமாத்திட்டாரு, இப்படியெல்லாம் பண்ணாங்க, 2 பேருக்கு திருமணமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு 3 பக்கம் 4 பக்க புகாரை கொண்டு போய் காவல்துறை கொடுக்குறாங்க. 6 மணி நேரம் விஜயலட்சுமியை காவல்துறை விசாரிச்சிருக்காங்க. விசாரித்த பிறகு வாக்குமூலமும் அவர்கிட்ட பெறப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வழக்கில் சீமான் அவர்களை எப்படியாவது கைது பண்ணணும், சிறைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கூட்டமே திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது. நம்மகிட்ட இருக்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், விஜயலட்சுமி அவர்கள் 2011 புகார் கொடுத்தார்ல, 2011 புகார் கொடுத்த விஜயலட்சுமி 2012 ஏன் அந்த புகாரை வாபஸ் பெற்றாரு அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்கு. சரி, விஜயலட்சுமி அவர்கள் அண்ணன் சீமான் மீது மட்டும்தான் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரா அப்படின்னா சத்தியமா இல்ல. இதுவரைக்கும் 5 பேர் மேல இதே புகாரை விஜயலட்சுமி அவர்கள் வச்சிருக்காங்க. முதல்ல விஜயலட்சுமி யாரு, அவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2004 2007 வரைக்கும் கர்நாடகாவில்
இவங்க துணை நடிகையாக ஒரு சில படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது கர்நாடகாவில் டிவி சீரியலில் படங்களில் ஆங்கராக வீடியோ ஜாக்கியாக இருந்த சுர்ஜன் லோகேஷ் என்பவரை இவங்க காதலிக்கிறாங்க. விஜயலட்சுமி காதலிச்சு 3 ஆண்டு காலம் இந்த சுர்ஜன் லோகேஷ் கூட லிவிங் டுகெதரா வாழ்றாங்க. அதன் பிறகு சுர்ஜன் லோகேஷை என்கேஜ்மெண்ட் 2 பேருக்கும் நிச்சயார்த்தம் முடியுது. 2007 நிச்சயார்த்தம் முடியுது. இது பல்வேறு ஊடகங்கள் அன்றைக்கு செய்தியாக வெளிவந்திருக்குது. பிகன் உட்சி, நியூஸ் கிளிட்ஸ் கூட ஆர்டிகலாக அதை வெளியிட்டிருக்காங்க. அதன் பிறகு 2007 2 பேருக்கும் ஒரு பிரேக்கப் நடக்குது. சுர்ஜன் லோகேஷோடைய ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜயலட்சுமியால தான் சுர்ஜன் லோகேஷோட வாழ்க்கையே நாசமா போச்சுன்னு சொல்றாங்க. சுர்ஜன் லோகேஷை மிரட்டி பணம் பறிச்சிருக்காங்க. அவர் கூட இருந்த வீடியோ, அவர் கூட பேசின ஆடியோ, அவர் எடுத்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் காட்டி சுர்ஜன் லோகேஷ் குடும்பத்தை மிரட்டி நிறைய பணத்தை பறிச்சிருக்காங்க. சுர்ஜன் லோகேஷ் இது குறித்து பேசுவதற்கே அவமானப்படுறாரு. அவர் வந்து இப்படி ஒரு வாழ்க்கையில என் வாழ்க்கையோட கருப்பு பக்கம் கடந்து போறதுக்கு முனைகிறார். சரி, 2007 அதன் பிறகு வாழ்த்துக்கள் படத்தில் நடிக்கிறதுக்காக விஜயலட்சுமி தமிழ்நாட்டுக்கு வராங்க. அப்போ வாழ்த்துக்கள் படத்தில் அண்ணன் சீமான் படத்தை இயக்குறாரு. அண்ணன் சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் அப்பதான் ஒரு நட்பு வந்திருக்கிறது. ஏன் வந்திருக்குன்னா, விஜயலட்சுமியுடைய அக்கா கணவர் தொடர்ச்சியா விஜயலட்சுமி குடும்பத்தை மிரட்டிட்டு இருந்திருக்காரு. அவன் அக்கா கணவர்கிட்ட இருந்து அக்காவுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு அன்றைக்கு சினிமாவில் வந்து ஒரு தெரிந்த நபராக அண்ணன் சீமான் இருந்ததுனால, நடிகர்கள், திரையுலக தயாரிப்பாளர் சங்கம், இது எல்லாத்தையும் பெரிய தொடர்பு அண்ணன் சீமானுக்கு இருந்ததுனால இவரை வச்சு அவங்ககிட்ட வந்து ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் பேசி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை உறுதி பண்ணியிருக்காரு. அப்போ தொடர்ச்சியா அண்ணன் படத்தில் நடிச்சதுனால இவரை எப்படியாவது தன்மையப்படுத்தி அவரை பயன்படுத்தி நமக்கு ஒரு பாதுகாப்பை தேடணும்னு சொல்லி விஜயலட்சுமி திட்டமிட்டு அண்ணன் சீமானோடு குடும்பத்தோடு பழகியிருக்காரு. அப்போ ஒரு பிறந்த நாள் கூப்பிட்டுருக்காங்க, வீட்டுக்கு போறாரு. அவங்க அம்மா வந்து அண்ணன் சீமான கேக் கூட்டிட்டு ஒரு புகைப்படம் இருக்கு. அந்த ஒரு புகைப்படம் தான் விஜயலட்சுமி குடும்பத்தோடு அண்ணன் சீமான் எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம். அது ஒரு இயக்குனர் தன் படத்தில் நடித்த ஒரு நடிகைக்கு பிரச்சனை என்பதால் அந்த பிரச்சனைக்கு தீர்க்க போறாரு. அதில் எடுக்கப்பட்ட புகைப்படம். இதை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு நாட்களாக உருட்டி கொண்டிருந்தாங்க. இப்போ அதன் பிறகு நீங்க இப்படி கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்க தான் எனக்கு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி விஜயலட்சுமி சொல்லியிருக்காங்க. அப்ப சீமானவர்கள் வந்து சரி நம்ம ஒரு திருமண வாழ்க்கை தேவைப்படும் சொல்லி திருமணம் செய்யலாம் என்ற முடிவுக்கு வர்றாரு. ஆனால் அதன் பிறகு விஜயலட்சுமியோட உண்மை முகம் அண்ணன் சீமானுக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே சுர்ஜன் லோகேஷ் அப்படிங்கிறவரை இவங்க என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டு அவர்கிட்ட பணத்தை பறிச்சுட்டு விலகின விஷயங்கள் அண்ணன் சீமானுக்கு தெரிஞ்சிருக்குது. அண்ணன் சீமானோடு பழகி கொண்டிருக்கிற அதே வேளையில பல நடிகர்களோடு, பல தயாரிப்பாளரோடு, தொழிலதிபரோடு விஜயலட்சுமி பழக்கம் வச்சிருக்காங்க. இது அண்ணன் சீமானுக்கு தெரிஞ்சிருக்குது. அதே காலகட்டத்தில் ஈழத்தில் போர் நடந்திருக்கும் போது தலைவர் பிரபாகரனை சந்திக்க போறாரு. அதன் பிறகு இயக்கம் தொடங்குறாரு. இங்க வந்து பல்வேறு போராட்டங்கள் நடந்து சிறைப்படுத்த போறாரு. இந்த சிறை வாழ்க்கை, ஈழ போராட்டம், நாம் தமிழருடைய இயக்கம் தொடங்குவது, இதுல தனக்கு திருமணமே வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்த பிறகு, அதுவும் ஒரு நடிகை திருமணம் செய்து கொண்டால், அதுவும் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கொண்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்து தன் வாழ்க்கை நாசமா போயிடும் அப்படின்னு மணிவண்ணன் போன்றவர்கள் வந்து அறிவுரை சொன்னனால அண்ணன் சீமான் அதுல இருந்து விலகிறாரு. இப்போ அதோட முடிஞ்சிருது. மீண்டும் என்ன பண்றாங்க விஜயலட்சுமி, சீமான் இப்படி புகழ்பெற்ற தலைவராக வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு 2011 காலகட்டத்தில் காங்கிரஸை எதிர்த்து கடுமையாக பிரச்சாரம் செய்கிறாரு. அப்போ ஒரு நாம் தமிழ் கட்சி விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ இவரை மிரட்டினா நமக்கு பணம் கிடைக்கும் சொல்லி மீண்டும் அவங்க வந்திருக்காங்க. சரி, அதன் சீமானோடு நின்று போயிட்டாங்களா, சுர்ஜன் லோகேஷோடு நின்று போயிட்டாங்கன்னா 2004 2007 வரைக்கும் சுர்ஜன் லோகேஷ். அதற்கு பிறகு அண்ணன் சீமான திட்டமிட்டு தன் வலையில வீழ்த்த பார்த்திருக்காங்க. அதற்கு பிறகு ஜக்கேஷ் அப்படிங்கிற ஒரு கன்னட காமெடி நடிகர், அவர் இன்றைக்கும் இருக்காரு, 65 வயசாவது. அந்த ஜக்கேஸுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு. திருமணமான ஜக்கேஸை 2வது முறையாக விஜயலட்சுமி திருமணம் பண்ணிக்கிறாங்க. விஜயலட்சுமிக்கு அது முதல் திருமணம். அதாவது காதல்னு பார்த்தா அது 4வது 5வது காதல் இருக்கும். ஆனா திருமணம்னு பார்த்தா அது முதல் திருமணம். இதை விஜயலட்சுமியே ஒரு வீடியோல சொல்றாங்க, ஜக்கேஸுக்கும் எனக்கும் திருமணம் நடந்தது. அப்புறம் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஜக்கேஷ் நான் வந்து டைவர்ஸ் கேட்டேன். டைவர்ஸ் கேட்கும்போது அவர் யூனியனுக்கு போனாரு, தர மறுத்தாரு. அப்புறம் வந்து அவங்க அம்மா பர்வதம்மாள்கிட்ட போய் நாங்கள் கேட்டோம். பர்வதம்மாள் தான் எனக்கு ஆதரவாக இருந்தாங்க. யார் பர்வதம்மாள்? ஜக்கேஷோடைய அம்மா. அந்த அம்மா எனக்கு ஆதரவாக நின்னாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாரும் பஞ்சாயத்து பேசுறது கூப்பிட்டோம், ஜக்கேஷ் வரவே இல்லைன்னு சொல்லி விஜயலட்சுமி ஜக்கேஷை மிரட்டி பணம் பறிச்சிருக்காங்க. ஜக்கேஷுக்கும் விஜயலட்சுமிக்கும் திருமணம் நடந்தது விஜயலட்சுமி சொல்லியிருக்காங்க. ಫಸ್ಟು ನನ್ನ ಬಗ್ಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ವಿವಾದ ಮಾಡಿದ್ದು ಜಗ್ಗೇಶ್ ಅವರು. ನಾನು ಚಪ್ಪಲಿಲಿ ಬಾರಿಸಿದೆ ಅಂತ ಅವರು ಒಂದು ವಿವಾದ ಮಾಡಿದ್ರಾ. 4 ತಿಂಗಳು ನಾನು ಯೂನಿಯನಾಗಿ ನನ್ನನ್ನು ಕರೆಸಿ ನನ್ನ ಕ್ಷಮೆ ಕೇಳಿಸಿದ್ರು. ಯಾಕೆ ಅಂತಲೇ ನನಗೆ ಅರ್ಥ ಆಗಲಿಲ್ಲ. ಆಗಲೂ ಇದೇ ರೀತಿ ಬಾಯಿ ಮುಚ್ಕೊಂಡು ನಾನು ಮಾಡಿದೆ. ಅದನ್ನು ಅವತ್ತು ಸಾಲ್ವ್ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದು ಅಮ್ಮ ಪಾರ್ವತಮ್ಮ ಅವರು. ಓಕೆನಾ? ನಿಮಗೆಲ್ಲ ಗೊತ್ತಿದೆಯೋ ಗೊತ್ತಿಲ್ವೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅಮ್ಮನೇ ನಾನು ಅವತ್ತು ಕಾಪಾಡಿದ್ರು. ಆ ಒಂದು ವಿವಾದದಿಂದ ಮುಕ್ತಿ ನನಗೆ ಕೊಟ್ಟರು. ಈಗ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಶಿವಣ್ಣ ಅವರಿದ್ದಾರೆ. ಓಕೆನಾ? ಏನೋ ವಿಜಯಲಕ್ಷ್ಮಿ ಮೋಸ ಮಾಡಿಬಿಟ್ಲು, ಸೃಜನ್ಗೆ ಮೋಸ ಮಾಡಿಬಿಟ್ಲು ಅಂದರೆ ನಾನು ಈ 2 ಕುಟುಂಬಗಳನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಇವಾಗ ಪಾರ್ವತಮ್ಮ ಅವರಿದ್ದಾರಲ್ಲ, ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಶಿವಣ್ಣ ಇದ್ದಾರಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಕೂರಿಸ್ಬಿಟ್ಟು
ನಾನು ಏನು ಅಂತ ಸ್ವಲ್ಪ ನೀವು ಏನಂತ ನೋಡಿ ಶಿವಣ್ಣ ಅಂತ ನಾನು ಮಾಡಿಸ್ಬಿಡ್ತೀನಿ. அதோட முடியல. அதன் பிறகு 2017 காலகட்டத்தில் ரவி பிரகாஷ் அப்படிங்கிற ஒருத்தர், ரவி பிரகாஷோடு விஜயலட்சுமி இணக்கமாக பழகுறாங்க. அவர் ஒரு கன்னட சீரியல் ஆக்டர். ரவி பிரகாஷோட பழகி, ரவி பிரகாஷ் வந்து விஜயலட்சுமியுடைய நட்பு, இந்த காதல், இந்த லிவிங் டுகெதர் முடிஞ்ச பிறகு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. விஜயலட்சுமி வந்து என்னை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போல பயன்படுத்துறாங்க, என்னுடைய பணத்தை அபகரித்து கொண்டு என்னை தூக்கி தூர எறிஞ்சாங்க, சி யூஸ் டு மீ லைக் எ டிஷ்யூ பேப்பர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பதிவு பண்றாரு. அதன் பிறகு ஜெயராஜ் நாயுடு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, விஜயலட்சுமி வந்து உடல்ல சரியில்லைன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஏதாவது உதவி செய்யலான்னு சொல்லி நான் போனா அந்த அம்மா என்னைய வந்து ஹராஸ்மெண்ட் வழக்கு கொடுத்துருக்கு, என்ன வந்து பணத்தை பறிச்சுக்கிட்டு என் மேலே புகார் கொடுத்து அந்த அம்மா அது வந்து கன்னட பெண்மணின்னு சொல்லி தன்னை ஏமாத்துது. அது வந்து ஆனால் ஃபேஸ்புக்கில் தமிழ் ஆக்டர்ஸ்னு போட்டிருக்கு, இங்கே வந்தால் கன்னட பெண்ணுன்னு சொல்கிறது, தமிழ்நாட்டுக்கு போனால் தமிழ் பெண்ணுன்னு சொல்கிறது, அது கன்னட மக்களை ஏமாத்துகிறது என்று ஜெயராஜ் நாயுடு சொல்றாரு. ಸ್ನೇಹಿತರೆ, ನಾನು ಜಯರಾಜ್ ನಾಯ್ಡು. ಏನು ನಿಮಗೆಲ್ಲ ತಿಳಿದ್ರೆ ಹಾಗೆ ಮೊನ್ನೆಯಿಂದ ಆ ವಿಜಯಲಕ್ಷ್ಮಿ ಅವ್ರದ್ದು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಫೋನ್ ಮಾಡಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಏನೋ ಮಾತಾಡಬೇಡಿ, ಬಿಡಿ 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 ಅಂತ. ಆದರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, ನಾನು ನನ್ನ ಅಕ್ಕನೋ ತಂಗಿನೋ ಅಥವಾ ಏನೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಬಾರ್ದು ಅಂತ ನಾನು ಸುಮ್ಮನಾಗಿದ್ದೆ. ಆದರೆ ಇವತ್ತು ಒಂದು ವಿಡಿಯೋ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆ ವಿಡಿಯೋನ ಹೇಗಿದೆ ಅಂತೇಳಿ ನೋಡಿ, ಅವರ ನೋಡಿ ನೋಡಿ ಲಯನ್ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡಬೇಕಾಗತ್ತೆ. ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡದೆ ಇದ್ದವನ್ನ ಯಾವನನ್ನು ನಾನು ನೋಡಿ ನೋಡಿ ಅಭಿಮಾನಿಗಳೆಲ್ರಿಗೂ ನನ್ನ ನಮಸ್ಕಾರಗಳು. ಈ ಲಯನ್ ಜಯರಾಜ್ ಅನ್ನೋನು ತುಂಬಾ ಬಾಲ ಬಿಚ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅಭಿಮಾನಿಗಳೆಲ್ರಿಗೂ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಇನ್ನೊಂದ್ಸಲ ಲಯನ್ ಜಯರಾಜ್ ಕಡೆಯಿಂದ ಏನಾದರೂ ವಿಡಿಯೋ ಬಂತು, ನನ್ನ ಹೆದರ್ಸೋ ವಿಡಿಯೋ ಬಂತು ಅಂದರೆ ಖಂಡಿತ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡಬೇಕಾಗತ್ತೆ. ಹಾವಿಗೆ ಹಾಲೆರೆಯೋದು ಬೇಡ, ತಿರುಗಿ ಕಚ್ಚುತ್ತೆ ಅಂತ. ಆದರೆ ಈ ಅಮಾಯಕ ಯೋಗೀಶ್ ಸಿಗಾಕಿ ಅಂತಾನೆ. ನನಗೆ ಯಾರೋ ಅವತ್ತು ಸಹಾಯ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು, ಅವರು ಮತ್ತೆ ಮೆಸೇಜ್ ಹಾಕ್ತಾರೆ ನನಗೆ, ಅಂದು ವಿಜಯಲಕ್ಷ್ಮಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ ಅಂದಿದ್ದಕ್ಕೆ ನನಗೆ ಅಸಹ್ಯವಾಗುತ್ತಿದೆ. ತಾಯಿ ಸತ್ತ ನಂತರ ಎಲ್ಲವನ್ನೂ ಮರೆತು ಆಗಲೇ ದೌಲತ್ತಿನ ಮಾತಾಡಲು ಶುರು ಮಾಡಿದ್ದಾಳೆ. ತಿರುಪೋಕಿ ಅವಳ ದುರಹಂಕಾರಕ್ಕೆ ತಕ್ಕ ಶಾಸ್ತಿ ಆಗಿದೆ ಬಿಡಿ ಸಾರ್. ಇದು ಮೆಸೇಜ್. ಓಕೆನಾ? ಏನು ಕನ್ನಡಿಗರೇ 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 ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದೀರಲ್ಲ, ತೋರಿಸ್ಲಾ ನಿಮ್ಮದು? ನಿಮ್ಮ ಪೇಜಲ್ಲಿ ಏನಂತ ಇದೆ? ನಿಮ್ಮ ಪೇಜಲ್ಲಿ ಏನಂತ ಇದೆ? ಆಕ್ಟರ್ಸ್ ಪಾಪ್ಯುಲರ್ ಫಾರ್ ಆಕ್ಟಿಂಗ್ ಇನ್ ತಮಿಳ್ ಮೂವಿ. ಏನು ತಮಿಳ್ ಮೂವಿ ಪಾಪ್ಯುಲರ್ ಆಕ್ಟ್ರೆಸ್ ನಿಮ್ಮ ಪ್ರೊಫೈಲಲ್ಲಿ. விஜயலட்சுமியை பொறுத்தவரை யாரெல்லாம் தனக்கு உதவி செய்ய வந்தார்களோ, கொஞ்சம் பிரபலமானவங்க, தொழிலதிபர்கள், திரை நடிகர்கள், இவங்க கூட பழக்கத்தை ஏற்படுத்தி அந்த பழக்கத்தின் மூலமாக நட்பாக மாறி அப்புறம் காதலாக மாறி அப்புறம் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்து அப்புறம் என்ன பண்ணுறது, அந்த வீடியோ ஆடியோ இந்த புகைப்படம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களே மிரட்டுறது, தொடர்ச்சியாக பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுறது. அப்போ டார்ச்சர் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அவங்க விலகி போகும்போது அந்த ஏற்கனவே எடுத்த வீடியோ ஆடியோ இந்த புகைப்படங்கள் இதை வச்சு வழக்கு கொடுத்து மிரட்டுவது, அதில் ஒரு செட்டில்மெண்ட் கேட்பது. இந்த செட்டில்மெண்ட் தான் இது வரைக்கும் பல பேரை விஜயலட்சுமி மிரட்டிருக்காங்க. அப்படித்தான் அண்ணன் சீமான் அவர்களையும் மிரட்டலாம் அப்படின்னு விஜயலட்சுமி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. கடந்த இந்த ஜக்கேஷோடைய வீடியோவில் பேசும்போது விஜயலட்சுமி சொல்றாங்க, நான் வந்து ஒரு கன்னட பெண்மணி, தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பிரச்சனை வந்த போது கூட நான் தமிழ்நாட்டுக்கு போகலை, நான் கன்னட பெண்மணியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், கன்னட மக்கள் எனக்கு உதவி செய்யணுங்கிறாங்க. இப்போ போன வாரம் விஜயலட்சுமியும் வீரலட்சுமி சேர்ந்துக்கிட்டு நாங்கள் 2 பேரும் தமிழ் பெண்கள், நான் ஈழத்து பெண்ணு, நான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த பெண்ணு, என்னை நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள்லாம் காப்பாற்றணும், தமிழ் பெண்ணுக்கு இவருடைய கொடுமை நடந்திருக்குன்னு பேசுகிறாங்க. நீங்கள் கர்நாடகாவுக்கு போனால் கன்னட பெண்ணுன்னு நடிப்பது, தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் பெண்ணு நடிப்பது, இது கன்னட பெண்ணும் கிடையாது, தமிழ் பெண்ணும் கிடையாது. இது முதல்ல ஒரு ஜெயலட்சுமி போல, அதாவது இந்த காவல்துறையில் வந்து காவல்துறை அதிகாரிகள்லாம் மிரட்டி பணம் பறித்து அவங்களோட வந்து புகைப்படங்கள் வீடியோ எடுத்துட்டு அந்த குடும்பத்தை மிரட்டினாங்களே சிவகாசி ஜெயலட்சுமி, அதே மாதிரியான கதாபாத்திரம் தான் இந்த விஜயலட்சுமி. நானும் வீரலட்சுமி அம்மாவும் இந்த மண்ணோட பெண்கள், ஓகே, தமிழ் பெண்கள்.
என்ன பண்ண முடியும்ன்றத நான் பண்ணி காட்டுறேன். எனக்கு துணையா இவங்க இருப்பாங்க. ஓகே, நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான். விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ச்சியா 15 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்காங்க. 15 வருஷமா பேசுறது கச்சத்தீவு பிரச்சனையா, இல்ல முல்லை பெரியார் பிரச்சனையா, இல்ல காவிரி பிரச்சனையா? 2 பேரும் மனம் ஒத்து காதல் செய்வதோ, 2 பேரும் மனம் ஒத்து வாழ்வதோ இந்தியாவுடைய தண்டனை சட்டத்தின் அடிப்படையில் எந்த விதமான தவறும் கிடையாது. விஜயலட்சுமி அண்ணன் சீமான் அவர்கள் கல்யாணம் செய்வதாக இருந்திருக்காங்க. அதன் பிறகு பிடிக்கல, மனம் ஒத்த பிறகு விவாகரத்து இருக்கிறது. திருமணம் முடிந்த பிறகு, திருமணத்துக்கு முன்னாடியே பிடிக்கலன்னா பிரிஞ்சு வந்துடலாம். இது வந்து வழக்குன்னு போனா நீதிமன்றத்தில் அரை நொடி கூட நிற்காது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு வழக்கை வைத்து அண்ணன் சீமானை கைது செய்து விடலாம். கைது செய்ய முடியாதுன்னு தெரியும், இது வழக்காக நீதிமன்றத்தில் நிற்காதுன்னு தெரியும். அசிங்கப்படுத்தணும், சீமானுடைய இமேஜை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு ஒரு கும்பல் இறங்குது. சரி, விஜயலட்சுமி வந்து அண்ணன் சீமானோடு வந்து படத்தை நடிச்சாங்க, ஒரு பழக்கம் இருந்தது அப்படிங்கிறதுக்காக அவங்க பேசுறாங்க. இல்ல வீரலட்சுமிக்கு என்ன வேலை? நீ யார் முதல்ல? வீரலட்சுமிக்கும் இந்த விஜயலட்சுமிக்கும் என்ன சம்பந்தம்? சீமான் சொல்றதுலாம் பொய். சீமான் வீட்டுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வைர நகைகள், வைரங்கள், பெரிய பெரிய தங்க நகைகளை புதைச்சு வச்சிருக்காரு. அரணியூர்ல போய் தோண்டு, வேணா கடப்பாரி மண்வெட்டின்னு தர்றோம், போய் வீரலட்சுமி வா, உன் படைகளோட வா, உனக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்யறாங்க சுபவீர பாண்டியனை கூட கூட்டு வா, கூட்டு வந்து அந்த குழியை புறம் தோண்டிப்பாரு, நகையை எடுத்துட்டு போ, தாராளமா எடுத்துட்டு போ. இதுல சொல்றாங்க வீரலட்சுமி எனக்கு வந்து சீமான் வந்து விஜயலட்சுமி மட்டும் ஏமாத்தல, ஒரு துணை நடிகையும் அவர் ஏமாத்திட்டாரு, அதுக்கு பெரிய அமௌண்ட் வந்து செட்டில் செய்யப்பட்டிருக்கின்றாரு. அப்ப நான் சீமான்ட்ட கேட்டேன், என்னன்னா ஒரு துணை நடிகையை நீங்க வந்து ஏமாத்தின்னு சொல்லி வீரலட்சுமி சொல்றாள் அப்படின்னா சீமான் சிரிச்சாரு. ஏன்னா சிரிக்கிறீங்க கேட்ட போது அவர் சொல்றாரு, ஆமா அந்த துணை நடிகை வந்து வீரலட்சுமி தான், வீரலட்சுமி துணை நடிகை தான், அது கொஞ்சமாக தான் காசு கொடுத்தா உன் மூஞ்சிக்கு இது போதும்னு சொல்லி விட்டுட்டேன்னாரு. என்ன இப்படி சொல்றேன்னா, இப்படி சொன்னா அப்படி தான் சொல்ல முடியும். வீரலட்சுமிக்கு இதுல என்ன வேலை? நேத்து என்ன வேலைன்னு தெரிஞ்சிருச்சுல. நேத்து விஜயலட்சுமி வெளியிட்ட 2 வீடியோக்குள்ள இந்த வீரலட்சுமிக்கும் விஜயலட்சுமிக்கும் என்ன தொடர்பு, ஏன் இதை செய்யறாங்க அப்படிங்கிறது குட்டு வெளுத்து போச்சு, நீலச்சாயம் வெளுத்து போச்சு. இதுல ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை ஏதோ ஒரு நாய் கொடுத்துருக்கு, எவனோ ஒருத்தன் கொடுத்துருக்கான். இந்த 10 லட்ச ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு சீமான் பேரை கேவலப்படுத்துங்க, சீமானுக்கு வழக்கு கொடுக்கணும். இந்த 10 லட்ச ரூபாயை பிரிப்பதில் தான் வீரலட்சுமிக்கும் விஜயலட்சுமிக்கும் சண்டை. இதுல நடுவில் முக்தாருன்னு ஒருத்தர், இந்த சத்தியம் தொலைக்காட்சியோட நெறியாளர், இவர் விஜயலட்சுமி கொடுத்து பேட்டி எடுக்க, அந்த பேட்டியில விஜயலட்சுமி கண்டதெல்லாம் உடல் வைக்க, எனக்கு ஏற்கனவே வந்து சுர்ஜன் லோகேஷோட வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, ஜக்கேஷோட திருமணம் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் கொட்ட, சீமான்ட்ட பணம் பறிப்பது மட்டும் தான் என்னுடைய ஒரே நோக்கங்கிறத அந்த வீடியோல கொட்டி தீர்க்க, அதனால இந்த வீடியோ வெளிவராம இருக்கு. இந்த வீடியோ வெளிவந்தா என்ன ஆகும்? இந்த விஜயலட்சுமியுடைய வழக்கு ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடப்படும். ஏன்னா ஒப்புதல் வாக்குமூலமாவே கொடுத்துருச்சு, அந்த டீசர்லேயே சொல்லுது, ஆமா எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குன்னு. என்கேஜ்மெண்ட் ஆனதை மறைச்சு தானே சீமானோட பழகிருக்கீங்க, அதன் பிறகு ஜக்கேஷோட பழகிருக்கீங்க, அப்புறம் ரவி பிரகாஷோட பழகிருக்கீங்க, அதன் பிறகு வந்து இந்த ஜெயராஜ் நாயுடோட பழகிங்க. வெளியே தெரிஞ்ச 5, வெளியே தெரியாம கிட்டத்தட்ட 10-15 பேர் இருக்கிறான். அந்த பட்டியலாம் எடுத்து போட்டோம்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். என்ன நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த முக்தார் போன் பண்ணிட்டே இருக்காப்ல. என்ன வந்து இதுக்கு முக்தார் வந்து நீங்க உங்களுக்கு போன் பண்றா, நீங்க பிளாக் பண்ணிட்டு போனா முடிச்சு போச்சு. அது என்னதுக்கு என்கிட்ட முக்தார் சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் யாரு? அவன் ஒண்ணுமே கிடையாது. அவன் நீங்க ஏற்கனவே வந்து இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தீங்களாக்கா? அதுக்கு என்ன இப்போ இன்டர்வியூ கொடுத்தா இப்ப என்ன போ, என்ன தப்பு? அதெல்லாம் அவர் உங்களுக்கு உதவி செய்யணுமா? என்ன வேணாமே வேண்டாம். நீங்க ஏமா இப்ப உட்காந்து முக்தாருக்கு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு முக்தாருக்கு என்ன கிடக்குது? உங்களுக்காக தான் நான் பேசுறேன். அவர் எனக்கு இப்ப கூட போன் பண்ணாரு, போன் பேசுறத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க என்னம்மா, நீங்க என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்கம்மா. எனக்கு நீங்க என்னத்துக்கு எனக்கு போன் பண்ணி முக்தார்ன்றீங்க? நான் வந்து முக்தார் வேண்டாம்னு சொல்லியாச்சு. இன்னும் என்ன உதவி பண்ணணுமா எனக்கு? நீங்க ஏன் இப்போ நமக்கு இருக்கிற வேற வேலைகளை வந்து இது ரொம்ப முக்கியம் இல்ல, முக்தார்ன்ற முக்கியம் இல்ல. அப்ப எதுக்காக சும்மா போட்டு முக்தார் அவங்க என்ன எனக்கு பயன்படுத்துறாங்களா? முக்தார் சொல்லி பயன்படுத்துறாங்களா? அப்படின்னா நான் போட்டுறேன் கம்ப்ளைண்ட்ல. அவங்க ஏதோ முக்தார் சொல்லி கம்ப்ளைண்ட் பயன்படுத்துறாங்களா நாம் தமிழ் கட்சியில இருந்து? இல்லதானே? இப்போ நாம் தமிழ் கட்சியில இருந்து பேசுறாப்லையா? இப்போ நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், எதுக்கு நீங்க முக்தார் இத்தனை தடவை என்கிட்ட சொல்லிட்டே இருக்கீங்க? காலையில இருந்து எனக்கு போன் பண்ணிட்டு இருக்காரு. போன் பண்ணா பிளாக் பண்ணி வைங்க. அது நான் என்ன பண்ணணுமா? இல்லக்கா, நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேன்னா, அவர் நல்லவரா கெட்டவரா எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாதுமா, எனக்கும் தெரியாது. நீங்க இதெல்லாம் ஆல்ரெடி பேசியாச்சு. நீங்க சும்மா போன்ல எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் பேச மாட்டேன்மா, விட்டுருங்க. யார் ரெக்கார்ட்? இப்போ இந்த ஆடியோ வந்து நான் ஏன் டெலிகாஸ்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, ஸோ இந்த முக்தார்னு சொல்லிட்டு முக்தாரை வந்து வேற யாரா இயக்கிட்டு இருக்கிறாங்களா? வீரலட்சுமிக்கு வந்து சும்மா கால் பண்ணி சொல்லி முக்தார் எதுவும் விளையாடிட்டு இருக்காரா? எந்த நான்சென்ஸும் பிளடி எந்த நாய்க்கிட்டும் எனக்கு வேணாம். ஓகே, நான் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்டர்னா வார்ன் பண்றேன். யாராவது வந்து இந்த மாதிரி விளையாட்டுலாம் இந்த வாட்டி விளையாடலாம்னு என்கிட்ட நினைச்சாங்கன்னா அவங்க பேருங்கன்னு அப்படியே வந்து இந்த இன்ட்ராகேஷன்ல தூக்கி போட்டு மிதிப்பேன் எல்லாரையுமே. ஓகே, போட்டு மிதிச்சு எடுத்துருவேன். முக்தார் அகமது கிட்ட சொல்றேன்,
உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருங்க முக்தார் அஹமது அவர்களே. இதெல்லாம் எங்கிட்ட வேண்டாம். இன்டர்வியூ கேட்டீங்க, இன்டர்வியூ கொடுத்தாச்சு. எனக்கு ஆயத்தட்டு நிறைய இவனுக்கு என்ன நினைச்சானுங்கன்னா, விஜயலட்சுமியை கூட்டு வந்து அண்ணன் சீமானை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தலான்னு இவன் நினைச்சானுங்க. ஆனால் உண்மையிலே அசிங்கப்படுத்தி யாருன்னா, எவன் கூட்டு வந்தானோ, எவன் இந்த ஸ்கெட்சை போட்டானோ அவன் தான் அசிங்கப்பட்டிருக்கான். வீரலட்சுமி வீட்டில் உட்காந்து விஜயலட்சுமி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அங்கே புருஷன் கேட்குறான், புருஷங்கிற பேரில் இருக்கிற ஒருத்தன் கேட்குறான், வீரலட்சுமியோட புருஷங்கிற பேரில் இருக்கிற ஒருத்தன் கேட்குறான், இன்னும் என் வீட்டில் உட்காந்து என்னங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற, என் வீட்டில் எங்களே மிரட்டுற அப்படின்னு அவன் கேட்குறான். அதாவது உதவி செய்கிறவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே அவங்கள வீடியோ எடுத்து அந்த வீடியோவை விஜயலட்சுமி பதிவேற்றுது. அப்புறம் வீரலட்சுமி கிட்ட ஆடியோவில் பேசுது. அந்த ஆடியோவையும் ரெக்கார்ட் பண்ணி அது ஒரு வீடியோவை போட்டு காட்டுது. அக்கா என்னக்கா இந்த மாதிரி வந்து முக்தார் ஏன் பேசுகிறான், முக்தாருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், ஆம்பளைங்க உதவியில் எனக்கு தேவையில்லக்கா, ஆம்பளைங்க உதவியில் தேவைன்னா எப்போ எதுக்கு ஜக்கேஸ்ட்டை வாங்கினீங்க, எதுக்கு ரவி பிரகாஷ்ட வாங்கினீங்க, எதுக்கு ஜெகராஜ் நாய்கிட்ட வாங்கினீங்க, எதுக்கு சுர்ஜன் லோகேஷ்ட பணம் வாங்கினீங்க, எத்தனை தயாரிப்பாட்டை வாங்கினீங்க, ரஜினிகாந்த் ரசிகர்களே பணம் போடுங்க, திமுக கட்சிக்காரங்களே பணம் போடுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையே பிச்சை கட்டிங்களே, எது கேட்டீங்க, ஆம்பளைங்க உதவியில் தேவைன்னு பணம் பறிப்பது மட்டுமே நோக்கமாக வச்சுக்கிட்டு இப்போ பணம் வந்துருச்சு, அந்த பணத்தை பிரிக்கிறத சண்டை ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. சரி, நாய்க்கு 70 துண்டு போடுற மாதிரி அவங்க 10 லட்சம் போட்டிருக்காங்க. அந்த 10 லட்சத்தை இந்த ரெண்டுக்கும் பிரிக்கிற சண்டை குடிமிப்பிடி சண்டை, சக்காளி சண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி குடிமிப்பிடி சண்டை போட்டு நாரிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வார காலம் பொறுத்திருந்தா விஜயலட்சுமியும் வீரலட்சுமியும் சண்டை போட்டு நடுத்தரில் உருவாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜயலட்சுமி போக வேண்டிய இடம் கமிஷன் ஆஃபீஸ் கிடையாதுங்க, கீழ்பாக்கம். நீங்க பேசுங்க, இப்ப சொன்னீங்களா, நீங்க சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. நீங்க நாங்க உங்களுக்கு உதவி பண்றது நிறைய பேர் சொன்னாங்க, நான் தவறு பண்ணிட்டேன். நான் என்ன போக சொன்னீங்களா சார், ஏன் போகணும், நான் இவங்களை ஒண்ணுமே சொல்லல, நீங்க தான் இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு. எங்க சாப்பாடு சாப்பிடுற, எங்க வீட்டுல இருக்கிற என்னால பாத்துக்க நீங்க கிளம்புறோம், வேற என்ன சொல்றோம், வேற என்ன சொல்றோம், முக்தார்ட்ட நான் ஏன் சார் பேசணும், முக்தார் எங்களுக்கு தேவை, விஜயலட்சுமியுடைய வேலை என்னன்னா முழுக்க பணம் சம்பாதிப்பது மட்டும்தான். பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு வந்து என்ன பண்றது, அவதூறை கையில் எடுத்திருக்காங்க. இதற்கு பின்னணியில திமுகவுடைய ஆதரவு போர்வெலுக்கூடிய ஒரு சில கூட்டம் இருக்கு. இது நேரடியா திமுக தலைமை தெரிஞ்சு செய்தா தெரியாம செய்தான்னு தெரியல. உண்மையிலே திமுக தலைமை இது தெரிந்து செய்தால் திமுக இதற்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவிக்கும். திமுக இதற்கான எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லியே தீரும். ஒரு தலைவனை, ஒரு கட்சியுடைய ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளரை நீங்க கொள்கை ரீதியாக வீழ்த்தலாம், இல்ல வந்து ஒரு பேசினா அந்த பேசுக்கு வழக்கு போடலாம், இல்ல அவருடைய செயல்பாடுகள் வழக்கு போடலாம். ஆனா நீங்க சம்பந்தமே இல்லாம பல ஆண்களை ஏமாற்றி பணம் பறிப்பதை தன்னுடைய தொழிலாக கொண்ட ஒரு பெண்ணை, உண்மையிலே சொல்ல போனா இதுல அண்ணன் சீமான் தான் ஏமாற்றப்பட்டிருக்காரு. விஜயலட்சுமி அண்ணன் சீமான் ஏமாத்திட்டாருன்னு பல பேர் சொல்றான். விஜயலட்சுமியா அண்ணன் சீமானை ஏமாத்தினாங்க, ஏமாத்தி பணம் பறிச்சிருக்காங்க, தொடர்ச்சியா கேட்டிருக்காங்க. இல்ல அவன் சீமான் வந்து பணம் கொடுத்தாரு, சும்மா சம்பந்தம் இல்லாம பணம் கொடுப்பாரு, இப்ப 50,000 ரூபாய் செல்வத்தை வச்சு போட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றான். அதாவது அண்ணன் சீமானுடைய குணமே இயல்பே, யார் உதவி கேட்டாலும் தன்னால் இயன்றால் செய்வார். இப்போ என்கிட்டே கூப்பிட்டு சொல்லுவார், தம்பி அந்த படிப்புக்கு கேட்குறாங்கப்பா ஒரு 25,000 போட்டுருப்பா, இங்கே வந்து கல்லூரிக்கு ஃபீஸ் கட்டணும்ப்பா ஒரு 50,000 போட்டுருப்பான்னு பல பேருக்கு நானே பணம் கொடுத்துருக்கேன். அப்படி நான் மட்டும் இல்லை, அண்ணன் பாக்கியராசன் கொடுப்பாங்க, கட்சியுடைய முக்கியமான பொறுப்பாளர் அண்ணன் ஹிமாயின் கொடுப்பாங்க, அண்ணன் தேவா கொடுப்பாங்க. இப்படி உதவின்னு யார் கேட்டாலும் அவரால் முடியலாம் கூட தமிழ்மார்கள்ட்ட சொல்லி கொடுக்க சொல்லுவார். அப்படித்தான் தொடர்ச்சியாக விஜயலட்சுமி காணொலி கேட்டு பணம் கேட்குறாங்க. அண்ணன் சீமானா பணம் போட்டாரா, விஜயலட்சுமி பணம் கேட்டாங்களா? சரி, சீமான் தான் உங்களை ஏமாத்திட்டார்ல, சீமானுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைல்ல, சீமானை கைது செய்யணும், சீமானை வந்து சிறைப்படுத்தணும், அப்புறம் என்னத்துக்கு சீமானை கொடுக்க பணத்தை வாங்கினீங்க? 50,000 பணம் கொடுத்தாரு, என்னோட ரிசிப்ட் இருக்கு, பேங்க் அக்கௌண்ட்ல போட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஒருத்தர் தவறு செஞ்சிருக்காரு, உங்களை ஏமாத்திருக்காருன்னு சொல்றீங்க, அவர் கொடுத்த பணத்தை ஏன் வாங்குறீங்க? உங்க அக்கௌண்ட் நம்பர் எப்படி அவருக்கு தெரியும்? உங்க அக்கௌண்ட்ல எப்படி யார் பணம் போடுது? பணம் போடும்போது திருப்பி போட வேண்டியதானே? எனக்கு அந்த பணம் தேவை கிடையாது, என்னை ஏமாத்தருடைய பணம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு பணத்தை வாங்குனீங்க? நீங்க தானங்க ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க, சீமான் சார் என்னை காப்பாத்துங்க சார், எங்க அக்கா கூட சொல்லு சார், ஹெல்ப் பண்ணுங்க சார், சீமான் மாமா எனக்கு பணம் போடுங்கம்மா அப்படின்னு கேட்டது நீங்க தானே. அப்ப தொடர்ச்சியா வீடியோ வெளியிட்டு இப்படி கதையிட்டு இருக்காங்க, பரிதாபமா இருக்கு, உடம்பு சரியில்லை, தன் மீது விமர்சனம் வைத்தாலும் பரவாயில்லை என்று அந்த சீமானவர்கள் உங்களுக்கு பணம் போட சொன்னா அவருடைய பெருந்தன்மை காட்டுது. இன்றைக்கு காலையில பேசும்போது கூட அது ஒரு பரிதாபம் அப்படின்னு தான் சொல்றாரு ஒழிய இதுவரைக்கும் விஜயலட்சுமி அவர்களை விமர்சனப்படுத்தணும், காயப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் சீமான் நினைக்கல. ஆனா தொடர்ச்சியா
இந்த வீரலட்சுமி விஜயலட்சுமி இந்த 4-5 யூடியூப் அல்லக்கைகள் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தொடர்ச்சியாக அதை பேசும்போது பேசுங்க. இது வரைக்கும் நான் சீமானை வந்து பேசவே சொல்லலை. அது வேணாம்ப்பா, அதெல்லாம் ஒரு அநாகரிகம்ப்பா. அரசியலில் வந்து கொள்கை ரீதியாக பேசலாம், தத்துவமாக பேசலாம், லட்சியங்களை பேசலாம். லட்சியங்களை பேசுகிற இடத்துல 2 லட்சுமியை கூட்டு வரேன்னு சொல்லி இதை கடந்து போனதை நினைச்சாரு. ஆனால் இப்பொழுது இதை வைத்தண்ணன் சீமானை கேவலப்படுத்திடலாம் நினைக்கிற கும்பலுக்கு பேச வேண்டிய தேவை இருப்பதனால தான் இதை நம்ம பேசணும். அதனால அண்ணன் சீமானும் தொடர்ச்சியா இது குறித்து பேசினாங்க. ஆனால் ஆகச்சிறந்த கருத்தியலோடு நிற்கிற என்னையை நீ எதிர்கொள்ள முடியாம நீ வந்து நேருக்கு நேர் வராம அங்கிட்டு நின்று இருட்டுக்குள்ள பொம்பளையில் 2 பொம்பளை நீட்டி வச்சுக்கிட்டு கல்லெடுத்து ஏறினா அது எப்படி? நான் உயர்ந்த லட்சியத்தை தூக்கிட்டு வரேன், நீ 2 லட்சுமியை தூக்கிட்டு வந்து நின்று சண்டை போட்டுருந்தீங்கன்னா எப்படி கூட? நீங்க என்னை வீழ்த்துவதற்கு, அரசியல் களத்தில் என்னை எதிர்கொள்வதற்கு, என்னை வீழ்த்துவதற்கு நீங்க கையெடுத்தில கருவி, அது ரொம்ப கேவலமானது, ரொம்ப அசிங்கமானது. எங்க அரசியல் பின்னணி இல்லாம இது வந்து பேசுவாங்கல்லங்க. அது நீங்க 13 ஆண்டுகளா இதே பிரச்சனையை தேர்தல் வரும்போது பேசிட்டே இருந்தா அது எப்படி எடுத்துக்கிறீங்க? என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் அவதூறுப்படுத்தலாம். ஏன்னா வந்து பெண் பிரச்சனைனால யாரும் வந்து எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. விஜயலட்சுமி இந்த ஊடகங்களை சந்திக்கிறாங்கல்ல, ஊடகங்கள் கேட்குற ஒரு கேள்விக்கு விஜயலட்சுமி பதில் இருக்கா? போன வாரம் ஊடகவியலாளர் சந்திப்பு, பத்திரிகையாளர் சந்திப்பு, அதில் பத்திரிகையாளர் கேட்கலாம், நீங்கள் 10 வருஷமா எங்கே போனீங்கன்னா, டே போடா நாயே, நீ உன்னை எவன்டா கூட்டது, உன்னை வர சொன்னா பத்திரிகையாளரை பார்த்து. ஏன் பத்திரிகையாளர் 10 வருஷமா எங்கே போனால் பதில் சொல்ல வேண்டியதானே? விஜயலட்சுமிக்கு உண்மையிலே வந்து நேர்மை இருந்தா, ஒழுக்கம் இருந்தா, கண்ணியம் இருந்தா பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிக்கணும். நீங்க புகார் கொடுக்குற விஜயலட்சுமி வீட்டில் உட்காந்துட்டு ஆடியோ வெளியிடுற, வீடியோ வெளியிடுற விஜயலட்சுமி பத்திரிகை ஊடகங்களை சந்திங்க, 4 பேட்டி கொடுங்க, அப்ப தெரிஞ்சு போயிருமில்ல அவங்க கேட்குற கேள்விக்கு. வாங்க சாட்டையில உட்காந்து பேசுவோம், வாங்கல நான் கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க ஜக்கேஸை திருமணம் பண்ணீங்களா இல்லையா? அவர்கிட்ட பணம் பறிச்சிங்களா இல்லையா? ரவி பிரகாச பணம் திருமணம் சொல்லாக ஏமாட்டி பணம் பறிச்சிங்களா இல்லையா? ஜெயராஜ் நாயுடுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? இந்த சுர்ஜன் லோகேஷுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? அவர்கிட்ட பணம் பிரித்து மிரட்டிங்களா இல்லையா? தொடர்ச்சியாக பல பேரை ஏமாத்திட்டு இப்போ ஒரு கட்சியின் தலைவரை வந்து அவமானப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம் நினைச்சா நாம் தமிழ்ச்சி கடந்து போயிருமா? நாம் தமிழ்ச்சி லீகல் விங்கு வழக்கறிஞர் பாசறை பார்த்துட்டு பொறுமையாக இருந்துருமா? நேற்று தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ள காவல் நிலையங்களில் நாம் தமிழ்ச்சியுடைய பொறுப்பாளர்கள், மகளிர் பாசறை, வழக்கறிஞர் பாசறை, சென்னையில் ஐயா சேவியர் பள்ளி தலைமையில் தொடர்ச்சியாக புகார் கொடுத்துருக்காங்க. இந்த புகாரின் மீதான நடவடிக்கை எடுக்க வரைக்கும் நாம் தமிழ்ச்சி ஓய போறதில்லை. யார் மேல? விஜயலட்சுமி மேல, வீரலட்சுமி மேல, இந்த 2 பேரையும் சம்பந்தப்படுத்தி பேசுகிற யூடியூப் சேனல் மேல, இதுக்கு பின்னணியாக இயங்கக்கூடிய அந்த ஒரு புரோக்கர் மேல, எல்லோர் மேலையும் நாம் தமிழ்ச்சி சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க இருக்கிறது. வீரலட்சுமியை நீதிமன்றத்தை நிப்பாட்டி வீரலட்சுமி சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லாம ஓய போறதில்லை நாம் தமிழ்ச்சி. ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் நீங்க இந்த விஜயலட்சுமியும் வீரலட்சுமியும் அலைய போறாங்க. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க சீமானத்துக்கு உள்ள வச்சிடலான்னு. அப்படியே கடந்து நாம் தமிழ்ச்சி விட்டுட்டு போயிருமா? விஜயலட்சுமி வீரலட்சுமி சேர்ந்து உள்ள போறாங்க பாருங்க. அதே போல இந்த வீரலட்சுமி இவளுடைய வேலை என்னன்னா, இவள் முழுக்க இவள் வேலை பணம் பறிப்பது. இவர் தெலுங்கை தாய்மொழியை கொண்டவள். நாம் தமிழ்ச்சி அரசியல் பிடிக்காது, இவளுக்கு தமிழ் தேசியம் பிடிக்காது. தமிழர் முன்னேற்றப்படும் பேரை வச்சுக்கிட்டு பெரிய இந்திரா காந்தி மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த விபச்சாரத்தை முழு நேர தொழிலாக செய்பவங்க கூட விஜயலட்சுமி இந்த வீரலட்சுமி செய்கிற வேலையை பார்க்க மாட்டாங்க. ஆனால் வீரலட்சுமி இந்த ஆத்து மணல் எடுக்கிற இடத்துல போயிட்டு கமிஷன் வாங்குறது, கல்குவாண்டியில் கமிஷன் வாங்குறது, பெரும் முதலாளிகளை பார்த்து பணம் பறிப்பது, டாஸ்மாக் எதிராக நடைபயணம், அதுக்கு நடைபயணம், இதுக்கு நடைபயணம் சொல்லி தலைவர்களை சந்திச்சு பணத்தை பறிச்சுக்கிட்டு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நீ எல்லாம் பேசி அண்ணன் சீமான வீழ்த்திடலாம்னா நாங்கள் லட்சக்கணக்கான தம்பிமார்கள் எதுக்கு இருக்கிறோம்? நீ எல்லாம் பேசி நீ எல்லாம் வந்து ஊடகத்தில் இது பண்ணி மிரட்டி சீமான் சொல்றது போய், நீ சொல்றது யோக்கியம், நீ கண்ணகி, நீ கற்பு கரசி, என்ன நீ சொல்றது வந்து உண்மை, அண்ணன் சீமான் சொல்றது பொய்யா? என்னை பத்தி பேச அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? நீ ஒருத்தர் ஏன் கேட்கல? நீ என்னை பத்தி பேச அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? என்னத்தையாவது பேசிட்டு கூட தம்பி சரி சொல்லுங்க. என்ன விளக்குறதுக்கு என்ன இருக்கு தம்பி? விளக்குறதுக்கு என்ன இருக்கு? நான் கேட்கிறேன், எனக்கும் உனக்கும் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கல, ஒரு போட்டோ ஏதாவது ஒரு சான்று ஏதாவது இருக்கணும்ல? இத்தனை பேர் என்னோட போட்டோ எடுத்துருக்காங்க, போடுறான்ல, ஒன்று போடு. வாய்க்கு வந்ததை பேசுறதா? எனக்கு முன்னாடி எத்தனை பேரோட திருமணம்? அதில் ஏன் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, கேள்வி வைக்க மாட்டீங்க? உங்களுக்கு ஒரு வன்மம் இருக்கு, என்னை பார்த்தாலே ஒரு அருவருப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த விஜயலட்சுமி வீரலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா விஜயலட்சுமி ஒரு 4-5 பேரை ஏமாத்திருக்காங்க, இந்த வீரலட்சுமி 4-5 பேரோட வாழ்ந்துருக்காங்க. ஏற்கனவே புருஷனை வரட்டி விட்டுட்டு எவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்படி இந்த 2 பேருமே சேரலாமே. ஏன்னா இப்போ ஆணும் கல்யாணம் பண்ணுற மாதிரி பெண்ணும் கல்யாணம் பண்ணாங்கிற ஒரு முறை கூட வந்துருச்சு. சுபவீர பாண்டியன் கூட வந்து திருமணம் கடந்த உறவை ஆதரிக்கக்கூடியவர். அவர் தலைமையிலேயே, பெரியார் திடலையே நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். வீரலட்சுமி விஜயலட்சுமி கல்யாணம் பண்ணி அழகாக வாழலாம்.
என்ன மாதிரியான கதாபாத்திரம் பாருங்க. ஏங்க முதல்ல ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள் எதை பேசுபடு பொருளாக மாற்றும், எதை செய்தியா மாற்றணும் இருக்குல்ல. ஒரு விஜயலட்சுமி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இந்த மனநிலை கொண்ட பெண் வந்து எப்படி இருப்பான்னு பாருங்க, நீங்களே பாருங்க. இவர் பேசுவது ஒரு குற்றச்சாட்டு, இவர் பேசுவது ஒரு செய்தின்னு ஊடகங்கள் செய்தியா எடுத்து வரதான் பெரிய வேடிக்கையா இருக்கு. இது குறித்தெல்லாம் பேசக்கூடாது என்று கடந்து போக நினைச்சால் கூட இதை பேசாமல் இனி தவிர்க்க முடியாது. இதை நம்ம பேசணும்னா ஒரு 10 மணி நேரம் பேசலாங்க. அவ்வளவு அவதூறுகளை, அவ்வளவு விமர்சனங்களை, அவ்வளவு மோசமான கும்பல் இந்த கும்பல். இந்த கும்பலை வைத்துக்கொண்டு அண்ணன் சீமானை வீழ்த்துவதற்கு நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்கள் கனவு கனவாகத்தான் இருக்கும். இது ஒருபோதும் நடைபெற போறது கிடையாது. வீரலட்சுமி வந்து விஜயலட்சுமியுடைய மவுத் பீஸ் போல, அவருடைய வாடகை வாய் போல செயல்பட்டு வீரலட்சுமி கொம்பளை சொல்லுது 7 முறை கருக்கொலைப்பு நடந்தது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல 2 மாலை மாத்திட்டாங்க, நீ தான் மாலைக்கு பூ கட்டி கொடுத்தியா? இல்ல 7 முறை கருக்கொலைப்பு நடந்தது, நீ தான் கருவை களைச்சு விட்டியா? இல்ல உனக்கு எப்படி தெரியும் அது? சரி, ஒரு பெண்ணுக்கு கருக்கலைப்பு நடக்கிறது, கருக்கலைப்பு செய்யப்பட்டா அந்த பெண்ணு தானே குற்றவாளி. 18 வயதிற்கு மேற்பட்ட ஒரு பெண், அவளுக்கு விவரம் தெரிஞ்ச பெண்ணு, மேஜரான பெண்ணு, தனக்கு 7 முறை கருக்கலைப்பு நடந்துச்சுன்னா 7 முறை கருக்கலைப்பு நடப்பதற்கும் நீ உடந்தையாக இருந்தியா? விஜயலட்சுமி, நீங்க உடந்தையா இருந்தீங்களா? உங்களுக்கு தெரியாம நடத்த முடியுமா? எங்க நடந்துச்சு? எந்த மருத்துவமனை நடந்துச்சு? யார் பண்ணது? எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. சும்மா அடிச்சு விடுறது. இதெல்லாம் இந்த கும்பல் சொன்னது. யாரு? இந்த புரோக்கர் கும்பல் இருக்கு இல்லையா? இப்படி சொன்னா அந்த வழக்கு ஸ்ட்ராங் ஆகும், கருக்கலைப்புன்னு சொன்னா வழக்கு ஸ்ட்ராங்கா போடலாம், சிறைப்படுத்தலாம் அப்படிங்காக திட்டமிட்டு ஒரு பொய் வழக்காகலாம் கூட பரவாயில்லைங்க. ஏன்னா இப்போ சோசியல் மீடியாவில் நீ தீர்ப்பை கொடுத்துறால, ஆமா சீமான் பண்ணது அப்படிதான் பண்ணியிருப்பாரு, அப்படி செஞ்சிருப்பாரு அப்படின்னு இவனே தீர்ப்பை கொடுத்துறது. அப்போ வழக்காகலாம் பரவாயில்ல, சிறை போகலாம் பரவாயில்ல, என்ன பண்ணலாம், எதையாவது அவதூறை பரப்பிவிட்டலாம் போய் நினச்சிக்கிட்டு இந்த தமிழன் பாண்டியன் போல இந்த யூடியூப் எச்சைகள் அல்லக்கைகள்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது. இவன் அத்தனை பேரும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்பானுங்க. இதில் நான் சீமானுக்கு எந்த விதமான அவமானமோ அசிங்கமோ ஏற்பட போகிறதில்ல. அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. எப்பா, நான் ஒரு பெண் என்னை காதலிச்சு நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் கடந்து வந்துடுறேன், கடந்து வந்த பிறகு அவன் என்னை கல்யாணம் காதலிப்பதாக சொல்லி ஏமாத்திட்டா அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? இங்கே எல்லாருமே கல்லூரி காலங்களில் இல்லை மாணவ பருவங்களில் இல்லை வேலை பார்க்கும்போது ஏதோ ஒரு காதலை கடந்து வந்திருப்பாங்க, இல்லை கடந்து வந்திருப்போம். அப்போ 15 வருஷம் கழிச்சு என்னை ஏமாத்திட்டு போயிட்டா நம்ம காதலிச்ச பின்ன ஐஏஎஸ்ஸாக இருக்கும், ஐபிஎஸ்ஸாக இருக்கும், கலெக்டராக இருக்கும், இல்லை ஒரு பெரிய கட்சியில் கூட இருக்கும். நம்ம சின்ன ஆளாக இருந்துக்கிட்டு பெரிய ஆள் ஆன பிறகு என்னை ஏமாற்றி போட்டேன்னு சொன்னால் காதலிச்சுக்கு முடிஞ்சு போச்சு, கடந்து வந்து இருவருக்கும் வேறு வாழ்க்கை வந்துருச்சு, அவள் 5-6 வாழ்க்கை வாழ்ந்துட்டா, அதுக்கு பிறகு அவளை கூட்டு வந்து வீழ்த்தணும்னு நினைச்சா இது எவ்வளவு பெரிய அசிங்கம் பாருங்க. வீரலட்சுமிக்கு இதுக்கு என்ன இருக்கு? விஜயலட்சுமியாவது என் கூட ஒரு படத்தில் நடிச்சாங்க, வாழ்த்துக்கள்னு ஒரு படம் நடிச்சாங்க. சரி, உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கு ஒரு பொறாமை இருக்கு, காழ்ப்புணர்ச்சி இருக்கு, ஒரு எரிச்சல் இருக்கு, இவ்வளவு தூரம் வளர்றானே அப்படின்னு. ஒரு தமிழை ஏறி போறதில்ல, தமிழர் அல்லாதவருக்கும் எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு இருக்கு. உங்களுக்கு வெறுப்பு இருக்குல்ல, எரிச்சலா வருதுல்ல, அதுக்காக தான் இந்த வேலையை நான் தொடர்ச்சியாக செய்கிறேன். பிடிவா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அவரோட வாழ்ந்து அதெல்லாம் சொல்றாங்க அவங்க பாருங்க. ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲರೂ ಮಾತಾಡಿದ್ದೀರಾ? ಅದನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಸುಜನ್ ಮಾಡಿದ್ಲು, ಬೀದಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಲು. ಏನ್ ಮಾಡ್ದಪ್ಪ, ನಾನು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಹೇಳ್ಬೇಕು ಅಂತಿದ್ದೆ. ಇದನ್ನ ಮತ್ತೆ ಈ ತರ ಮಾತಾಡ್ತಾನೆ ಇದ್ರೆ ஜெகதீஷ்னு ஒரு நடிகரோட ஜெகதீஷா அவர் என்ன ஏமாத்திட்டாருங்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, அவங்க 47 வயசு ஆயிடுச்சு, வரட்டும், நான் கூட இப்போ இது பண்றேன், அப்போ எனக்கு திருமணம் ஆயிருந்துச்சு, இப்போ அது சொல்லியிருக்காங்க. அவர் கூட போய் தனியாக பேட்டி கொடுத்துருக்காரு. இருங்க, இது ஒரு ரிப்போர்ட்டா? இது ஒருத்தர் மேலையா? ஜெகதீஷ் நடிகர், பிஜேபி எம்பி. இதுல என்ன சீமானை கைது செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ஊட்டிக்கு தனிப்படை விரைந்து விட்டது, திருவள்ளூர்ல இருந்து கிளம்பிட்டாங்கன்னு எல்லா ஊடகங்களும் செய்தி. ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தில் இருக்க மாதிரி பன்னெண்டு சீமானோட தொடர்ச்சியாக 10 நாட்கள் பயணிக்கிறேன், தொடர்ச்சி ஏதோ ஹாலிவுட் படத்தில் இருக்க மாதிரி பரபரப்பாக வச்சிருக்காங்க. மீடியாக்கள் ஒரு 50 மீடியாக்கள் இங்கே நிற்குது, அந்த பக்கம் காவல்துறை நிற்கிறாங்க, பரபரன்னு கொண்டு போகிறாங்க. என்னடா அப்படி ஆத்துமல்ல அள்ளி வித்துட்டாரா, இல்லை கனிமவளத்தை கொள்ளையடிச்சிட்டாரா, இல்லை ஊழல் பண்ணிட்டாரா, இல்லை மக்கள் சொத்தை களவான்ட்டாரா, இல்லை பொய் சொல்லி ஏமாத்தாரா, இல்லை ஓட்டுக்கு பணம் வாங்கி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்து லஞ்சம் வாங்கிட்டு சரி வழக்கு வாங்கிட்டாரா, என்ன பண்ணிட்டாரு? இதெல்லாம் செய்யறான் பாருங்க. இவனை எடுத்து கேள்வி கேட்கிறாரு. மக்களை ஏய்ப்பவனை, மக்களை ஏமாற்றுவனை, மக்களுக்கு அநீதி செய்பவனை, அக்கிரம் செய்வனை, ஆற்றுவனை, கனிம வளத்தை, நம்முடைய வளங்களை கொள்ளையடிப்பவனை அண்ணன் சீமான் கேட்கிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரபாகரன் என்ற ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தலைவராக கொண்டு, அவன் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவன் அல்ல, எம் இனத்தின் தலைவன், தமிழ் தேசிய இனத்தின் தலைவன் சொல்லி சீமான் நிறுவிட்டாரு.
தமிழ் தேசியம் என்பது ஒரு அமைப்பு, ஒரு அரங்கத்துக்குள்ள இருந்துச்சு. ஒரு சோழநாய் போயிட்டுக்கிட்டு ஒரு வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு ஒரு 100 பேர் வச்சிருந்தா அது மாநாடு என்று நம்பப்பட்டிருந்துச்சு. தமிழ் தேசியங்கிறது ஒரு சின்ன ஒரு அமைப்பாக கூட்டமாக இருந்தது. அதை வெகுசனப்படுத்திட்டாரு சீமானு. தமிழ்நாட்டில் சாதி சாதியாக பிரித்து வச்சிருந்தோம். தேவர், நாடார், பல்லர், பறையர், கோனார், செட்டியார்னு பிரித்து வச்சிருந்தோம். இது சாதி கடந்த ஒரு கூட்டத்தை, சாதிய உணர்வற்ற, சாதிய வெறியற்ற ஒரு கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி விட்டது. சீமான் சாதிச்சிட்டாரு. சொல்லப்போனால் 2000 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் மிகப்பெரிய சவாலாக சீமான் இருப்பாரு. நாடாளுமன்றத்தை சீமான் அணுகினால் குறைந்தபட்சம் 1 கோடி ஓட்டுகளை தாண்டி சீமான் போவாரு. அது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் ஒரு பயத்தை, அச்சத்தை உருவாக்குது, பாஜக உருவாக்குது. அப்போ அவர்கள் நேரடியாக செய்ய முடியாம தன்னுடைய அல்லக்கைகள் என்ன பண்றாங்க, திமுக நல்ல பேர் வாங்கணும், மேலிடத்துல நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறத இதை வச்சு அண்ணன் சீமான வீழ்த்தி அங்க நல்ல பேர் வாங்குறதுக்காக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறையும் நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிமார்களும் இதை எளிதாக கடந்து போக முடியாது, கடந்து போக மாட்டோம். அண்ணன் சீமான் மேல கை வைக்க நினைச்சா இந்த வழக்கை பயன்படுத்தி, இந்த கேவலமான கேடுகட்ட அசிங்கமான குற்றச்சாட்டை பயன்படுத்தி அண்ணன் சீமான் மேல கை வைக்க நினைச்சா தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்னே தெரியாது. இன்றைக்கு விஜயலட்சுமியும் வீரலட்சுமியும் தூக்கிட்டு வருது இல்ல, இந்த கும்பல் அண்ணன் சீமான் மீது மட்டும் இந்த விமர்சனத்தை வைக்கலங்க. யாரெல்லாம் இந்த மண்ணுக்காக போராடினார்களோ, யாரெல்லாம் இந்த திராவிடத்தை எதிர்த்தார்களோ, யாரெல்லாம் இங்க இருக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்து ஒரு நேர்மையான அரசியலை செய்தார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் அசிங்கப்படுத்திக்குது. முத்துராமலிங்க தேவர், தெய்வ திருமண ஐயா முத்துராமலிங்க தேவர் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று 3 ஆசைகளையும் துறந்தவர். பதவி ஆசையும் கிடையாது, பணத்தாசையும் கிடையாது. பெண்களை தெய்வமாக மதிக்கக்கூடியவர், போற்றக்கூடியவர். திருமணமே செய்து கொள்ளாமல் தன் வாழ்க்கையில வாழ்ந்த ஒரு மகான் அவர், ஒரு சித்தர். அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை இருக்குன்னு எழுதினவன் தான் இந்த திமுக கட்சிக்காரன். தெரியுமா உங்களுக்கு? முத்துராமலிங்க தேவர் திருமணம் செய்து ஒரு குழந்தையோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு எழுதினானுங்க. கர்ம வீரர் காமராஜர் கடைசி வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளாமல் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக கடுமையா உழைச்சார். 120 ரூபா பணத்தோடு செத்து போனார் கர்ம வீரர் காமராஜர். அவருக்கு ஒரு வப்பாட்டி வச்சிருக்காரு காமராஜர் அப்படின்னு திமுக எழுதிச்சுல. காமராஜரையும் முத்துராமலிங்க தேவரையும் இழிவுபடுத்திய இந்த கூட்டம் தான் இன்னைக்கு விஜயலட்சுமி என்கிற ஒரு 5-6 பேரை ஏமாற்றி 2-3 திருமணங்கள் செய்து பல பேர்ட்ட பணம் பறிச்ச ஸ்டிங் ஆபரேஷன் போல அண்ணன் சீமானை வீழ்த்துவதற்காக திட்டமிட்டு அண்ணன் சீமானோடு பழகி நெருக்கமா இருந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி வற்புறுத்தி பணம் பறித்த இந்த விஜயலட்சுமி வச்சு அண்ணன் சீமானை வீழ்த்துவதற்கு வருது. இது மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு. ஒரு நேர்மையான, கண்ணியமான, ஒழுக்கமான அரசியலை நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்க நினைக்குது. உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் என்னை கட்சி விட்டு நீக்கினாரு. எதுக்கு தெரியுமா? சுந்தரவள்ளியை தொடர்ச்சியா நாம் தமிழ் கட்சி விமர்சனம் பண்றாங்க. அந்த சுந்தரவள்ளி குறித்து நான் ஒரு காணொலி வெளியிடுறேன். அதுல சுந்தரவள்ளியை ஒருமையில பேசிட்டேன். சுந்தரவள்ளிக்கு அண்ணன் சீமானை பிடிக்காது. அண்ணன் சீமான் சுந்தரவள்ளி வேறொரு கட்சியை சார்ந்தவங்க, கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவங்க. ஆனா வேறொரு கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் பெண்களை இழிவாக பேசக்கூடாது, கண்ணியமாக பேச வேண்டும் என்றுதான் அவருடைய தம்பியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்னை கட்சி விட்டு நிற்கிறாரு. அந்த கண்ணியம் உங்ககிட்ட இருக்கா? நான் ரொம்ப அமைதியாக கடந்து போகணும்னு நினைக்கிறேன். இதில் எனக்கு பல கோடிக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது. உலகம் பூரா என்னை நேசிக்கிற மக்கள். எனக்கு மனைவி, 2 பசங்க, எனக்கு குடும்பம் இருக்குது, சொந்தங்கள் இருக்குது. அது போய் திரும்ப திரும்ப இதை பேசிட்டு இருக்கிறது அது ரொம்ப கேவலமாக இருக்குது. இதில் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கடந்து வந்துடுவேன். என்னை சார்ந்தவர்கள் எப்படி நினைக்கிறேன். நீ கூட இருக்க என் தங்கச்சிகளுக்கெல்லாம் மனநிலை என்னவாக இருக்கும்? அப்போ அது இது போட்டு பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. நான் எவ்வளவோ வழிகளை தாங்கி கடந்து வந்தவன். என் இனச்சாவையே கண்ணு முன்னாடி பார்த்தவன். இது ஒரு இது இல்லை, அதை விடுவோம். நம்ம வேற இவ்வளவு விமர்சனங்களை அண்ணன் சீமானை எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு சமூக ஊடகங்கள்ல, பொது ஊடகங்கள்ல பல பேர் வைக்கிறான். இதுவரைக்கும் அண்ணன் சீமான் என்ன பேசுறீங்கன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினியோ கருணாநிதியோ அப்படி பேசியிருக்காரா? எந்த இடத்துலயாவது அவருடைய தனி மனித வாழ்க்கையை விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரா? பேசுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிரும்? இங்க ஒவ்வொரு தலைவர்களுக்கு பின்னாடியும், ஒவ்வொரு அரசியல்வாதிக்கு பின்னாடியும் ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒரு பர்சனல் இருக்கு. அந்த பர்சனல் நமக்கு பிரச்சனை கிடையாது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் எடுத்து வைக்கிற கொள்கை, கோட்பாடு, தத்துவம், அவருடைய அரசியல் தான் பிரச்சனை. அதுல சரியா இருந்தா பாராட்ட போறோம், அதுல தப்பா இருந்தா வீழ்த்த போறோம், அவ்வளவுதான். திமுக தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்திருக்கிறது, ஆட்சி சரியில்லைன்னு பேசுறோம். அதுக்காக ஸ்டாலின் பற்றி தனிப்பட்ட முறையிலோ, உதயநிதி ஸ்டாலின் பற்றி தனிப்பட்ட முறையிலோ, கலைஞரை பற்றி தனிப்பட்ட முறையிலோ பேச வேண்டிய அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. அதை நான் சீமான் விரும்ப போறதும் இல்லை. அதனால இந்த பிரச்சனையில உண்மையிலேயே ஒரு நேர்மையற்ற பெண்ணுக்கு சில பேர் ஆதரவா நிற்கிறார்கள். அந்த ஆதரவா நிற்கிற அத்தனை பேரும் நிச்சயமாக நீதிமன்றத்துடைய கூண்டுகள்ல நாம் வச்சு ஏற்றாது ஓய போறது கிடையாது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி